ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி கார்டியன் ஏஞ்சல்ஸோட மெசேஜை தெரிஞ்சுக்க நீங்கள் தயாரா? நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்த மெசேஜ் உங்களுக்கு நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேன்மேலும் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்ல எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கார்டியன் ஏஞ்சல்ஸோட மெசேஜை தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி February 13, 2025. இன்றைக்கான கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கானது. நல்லதாக இருக்குன்னு நம்மளை நம்புவோம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கான ஏஞ்சல் மெசேஜை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நீங்கள் 1, 2, 3 ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. இந்த நம்பரை மனமாற நினச்சிக்கோங்க. உங்களோட கேள்விகளையும் உங்களுக்கு இன்றைக்கி தேவையான பதில் என்ன வரணுன்றதையும் நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வார். நம்ம கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு நல்ல மெசேஜை கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங் பலனை பார்க்கலாம். தேவதைகள் நம்ம கூடவே இருப்பாங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி, தேவதைகளுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நினச்சவங்களுக்கான டாரட் மெசேஜை பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கான கார்ட்ஸ். நம்பர் 1 நினச்சவங்களுக்கான கார்ட்ஸ். உங்களுக்கு நேற்றே நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். நம்மளோட எடுக்கிற ஃபஸ்ட்டு கார்டு வந்து உங்களோட இப்போத்தையோட மைண்ட் செட் பொறுத்தது. நம்ம எடுக்கிற செகண்ட் கார்டு வந்து உங்களோட ஆசைகளை பொறுத்தது. நம்ம எடுக்கிற தேர்ட் கார்டு வந்து உங்களோட கேள்விக்கான பதிலை பொறுத்தது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நினச்சவங்களுக்கான 3 கார்ட்ஸ் இதுவும். நம்பர் 1 நினச்சவங்களுக்கான மெசேஜ் இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி ரொம்ப என்தியூஸ்டியாஸ்டிக்காக இருப்பீங்க. நல்ல மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கும். நிறைய க்ரியேட்டிவான நல்ல திங்ஸ் நிறைய இன்றைக்கி பண்ண போகிறீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சம் எமோஷன்ஸ் இருக்கலாம், பட் அதெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும். அதாவது குட் எமோஷனாக இருந்தால் அது நல்லது. கொஞ்சம் கிரிட்டிக்கல் எமோஷனாக இருந்தால் அது சீக்கிரமாகவே சரியாயிடும். ஓகே, உங்களோட தேர்ட் மெசேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. பட் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான். நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ், உங்களோட இம்பேலன்ஸ் மைண்ட் செட்டெல்லாம் சீக்கிரமாகவே அது சரியாயிடும். இன்றைக்கான நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம கார்டியன் ஏஞ்சல்ஸ் எப்போவுமே உங்களுக்கு துணை இருப்பாங்க. நம்ம இப்போ நம்பர் 2 நினச்சவங்களுக்கான ரீடிங்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கான நம்ம கார்டியன் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கான கார்ட்ஸ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கான மெசேஜ் இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கான கார்ட் செல்ஃப் டவுட், கன்ஃபியூஷன், ஃப்ரீ வில். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். உங்கள் மேலேயே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்காதீங்க. செல்ஃப் டவுட் படாதீங்க. உங்களுக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் உங்கள் மேலே. பட் நீங்கள் உங்களுக்கு நம்மளை முதல்ல நம்பணும். அப்போ தான் மற்றவங்க நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு நம்ம அதோட எல்லாத்தோட பிரதிபலிப்பாக இருக்க முடியும். அதனால் ப்ளீஸ் செல்ஃப் டவுட் படாதீங்க. உங்களோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமாக சரியாகிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. உங்களோட டேலண்ட் கண்டிப்பாக வெளிப்படும். அதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வர்றதுக்கான இன்றைக்கி நாளாக இருக்குது. என்னென்னா உங்களோட ப்ரொடெக்ஷன், உங்களுக்கான ப்ரொடெக்ஷன், அதாவது உங்களுக்கு தேவதைகளோட ப்ரொடெக்ஷன், நீங்கள் கும்பிடுற உங்களோட கடவுளோட ப்ரொடெக்ஷன் உங்கள் கூடவே இருக்குது. ஸோ உங்களோட டேலண்ட் வெளிப்படுறதுக்கு உங்களோட கடவுளோட ப்ரொடெக்ஷன் கூடவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வைங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பெஸ்ட்டுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது இன்றைக்கி நடக்கும். இது நம்பர் 2 நினச்சவங்களுக்கான மெசேஜ், இன்றைக்கான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கான இன்றைக்கான மெசேஜை நம்ம பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கான இன்றைக்கான மெசேஜ். உங்களோட நாள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கான கார்ட்ஸ், நம்பர் 3 நினச்சவங்களுக்கான மெசேஜ் இதோ. ஓகே, உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட உள்ளுணர்வு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்குது உங்ககிட்ட. அது உங்களுக்கு என்னென்னு தெரியும். அந்த உள்ளுணர்வை சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணி நடங்க. நல்ல விஷயமா இருந்தால் அது கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு கூடவே வரும். உங்களுக்கு நேற்று தெரியும், இது வளர்பிறை, இன்றைக்கி 3ஆம் பிறை, நல்ல நாள். உங்களுக்கு அந்த கார்டும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு, பிறை வச்சு தான் வந்திருக்கு, ஏஞ்சல் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, 3ஆம் பிறை, இன்றைக்கி நீங்கள் வானத்தில் 3ஆம் பிறை நிலவை பார்த்து நல்லபடியாக மனசார விஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதாவது பௌர்ணமி முடிஞ்ச 3ஆம் பிறை, நான் வந்து அமாவாசை முடிஞ்ச 3ஆம் பிறை சொல்ல, பௌர்ணமி முடிஞ்ச 3ஆம் பிறை. இது வந்து அடுத்தது வந்து உங்களோட ஸ்பீட், ஆக்டிவிட்டி, மல்டி டாஸ்கிங். நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுற பர்சனாலிட்டி நீங்கள். உங்களோட வில் பவர் உங்களுக்கு விக்ட்ரியை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களை வந்து உங்களை கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களோட வெற்றியை வந்து பாராட்டுவாங்க. உங்களோட வேலை செய்கிற இடத்துலையோ, இல்லை நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட படிக்கிற இடத்துலையோ, இல்லை உங்கள் வீட்லேயோ கண்டிப்பாக உங்கள் டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாள் அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒரு அப்ரிஷியேஷனாவது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும். நம்பர் 3 நினச்சவங்களுக்கான மெசேஜஸ் இது. இன்றைக்கான கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் நம்பர் 1 and 2 and 3க்கு கேட்டிங்க. நீங்கள் நினச்ச நம்பருக்கான நல்ல மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது இன்றைக்கான மெசேஜுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான டெய்லி மெசேஜஸ் நம்மளோட டாரோட் ரீடிங்கில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அது ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அது வந்து நம்பிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ப்ளீஸ், இது நியூ சேனல், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொன்னிங்கன்னா நான் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு நானும் யோசிப்பேன். உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நல்ல மெசேஜஸ், உங்களோட வாழ்க்கைக்கான நல்ல ப்ரிடிக்ஷன்ஸை நான் கொடுப்பேன். நான் இந்த நம்பிக்கையோடு சொல்கிறேன், நீங்களும் என்னை நம்புங்க. தேங்க்யூ ஸோ மச். அதோட இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிற உதவிகளுக்கு தேங்க்ஸ், நன்றி அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நன்றின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்யுங்க. அந்த நன்றின்ற வார்த்தையை, அந்த தேங்க்யூன்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா, எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு தேங்க்யூ சொன்னாங்க, நன்றி சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட நன்றி சொல்கிறது, தேங்க்யூ சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அவங்க சொல்லுவாங்க. அதை வாங்குறது ரொம்ப பெரிய விஷயங்க. நீங்கள் அதை செஞ்சுட்டு அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு அதோட வலிமை புரியும். ஓகே guys, thank you. Bye. Please subscribe. Good day. Have a good day, guys.